வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான லவ் மேரேஜ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல விக்ரம் பிரபு தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். விக்ரம் பிரபுக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சிடுறாங்க. கிளம்பலான்னு நினைக்கும் போது பஸ் ரிப்பேர் ஆகி அந்த இடத்துலயே இவங்க தங்க வேண்டிய நிலைமை வந்துருது. அந்த பொண்ணோட வீட்டுல தங்கும் போது ஹீரோ எதிர்பார்க்காத மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அது என்ன மாதிரியான விஷயம்ன்றதை இந்த கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோவோட பேரு ராமச்சந்திரன் அப்படின்றது. ரொம்ப வருஷம் கல்யாணம் நடக்காம கஷ்டப்பட்டு இருப்பாரு. கல்யாணம் இப்ப முடிவாய் சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. மாப்பிளையும் பொண்ணும் வாங்கன்ற மாதிரி ஐயர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஜை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் லவ் மேரேஜ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே கதை 2020க்கு போயிருது. இப்ப உசிலம்பட்டி பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல தான் இவருக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிவாயிருக்கும் போல. பேனர்லாம் இவரோட ஃப்ரெண்டு வச்சிருக்காரு. இவர் ஃப்ரெண்டு பேரு குரு அப்படின்றது போட்டோகிராஃபரா இருப்பாரு. நிச்சயதார்த்தம் பேசி முடிக்கிறதுக்காக கோபி செட்டிப்பாளையத்துக்கு தான் இவங்க கிளம்ப போறாங்க போல. அதை பத்திலாம் இங்க இருக்கவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவோட தாய் மாமா வந்துடுறாரு. இவங்க வீட்ல எந்த ஒரு டெக்கரேஷனோ பெருசா பண்ணாம இருக்காங்கல்ல, என்ன டெக்கரேஷனே பண்ணாம இருக்கீங்கன்ற மாதிரி குறை கண்டுபிடிக்கிற மாதிரி பேசுறாரு. இவர் எல்லா விஷயத்திலயும் குறை கண்டுபிடிப்பாரு. இங்க எல்லாம் பொண்ணுங்களே இல்லாத மாதிரி கோபி செட்டிப்பாளையத்துல போய் தான் கல்யாணம் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப லேடிஸுங்க பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராமச்சந்திரனுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் கல்யாணம் தள்ளி போனதுக்கு அவருக்கு தோஷம் இருக்கிறது தான் காரணம்ன்ற மாதிரி லேடிஸுங்க பேசுறாங்க. அவரோட அம்மா வரும்போது மட்டும் பேசுறதை நிறுத்திடுறாங்க. இப்ப மேற்கொண்டு வெளியே வந்து புறம் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு முடியெல்லாம் கொட்டிருச்சு, தோப்பா தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ராமச்சந்திரன் கேட்டுறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க வேகமா உள்ள எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்பா இருக்காருல, சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருமே ரெடி ஆகலான்ற மாதிரி ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. இவரோட தங்கச்சி பேரு வித்யா அப்படின்றது இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க கூட வர மாதிரி பிளான் இருக்கும். ஆனா மாப்பிளையும் கூட வரணும்ல, அவர் வராம இருக்காரு. என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. வேற கேஸ்ட்ல தான் இவங்க பொண்ணு பாத்துருக்காங்க போல, அதனால தான் அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆளுங்க எல்லாருமே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன், வெளி இடத்துல தான் பொண்ணு எடுப்பேன்னு நான் பேசுற மாதிரிலாம் இருக்கு, யார் எனக்கு பொண்ணை தந்தா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு தங்கச்சி இருக்காங்கல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களே வேற கேஸ்ட்ல பார்க்க கூடாதுன்ற மாதிரி தான் இழுத்துட்டு இருந்தாங்க, இப்பதான் மனசை மாறி இருக்காங்க, என் மாமனார் வீட்டுல இதை ஏத்துக்க கொஞ்சம் டைம் எடுக்கணும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டைம்குள்ள கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பஸ் கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கூட இவங்களோட புரோக்கரும் வர மாதிரி பிளான் இருக்கும். அவர் தான் பஸ்ஸை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அந்த பஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இது என்ன பஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மாமா குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப பஸ் எடுக்கலான்ற மாதிரி எல்லாருமே ஏறி உட்காந்துடுறாங்க. இல்ல பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, சரியான நேரம் பார்த்து தான் பஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த புரோக்கர் சொல்றாரு. இப்ப எலும்புச்சம்பளம் எல்லாம் வச்சிடுறாரு. கரெக்டான டைம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. விடிய காலையில் தான் வீட்டை விட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்படியே டிராவல் பண்ணி அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பேசிலாம் முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிச்சயம் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ சந்தோஷமா தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட வீட்டுக்கிட்ட பஸ் வந்துருது. மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பொண்ணோட தாய் மாமா ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு குரு இருக்கார்ல, வீடியோ எடுக்கிற பிளான்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நீ கடைசியா இறங்கி வான்ற மாதிரி மாப்பிள்ள கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே இறங்குறதை இவர் வீடியோ மாதிரிலாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாப்பிள்ள இறங்குறதை இவர் நல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பொண்ணோட தாய் மாமா இருக்கார்ல, வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சு மறைச்சிடுறாரு. இவர் மறைச்சிட்டாரு, நீ திரும்பி வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி வரன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு ஹீரோவும் திரும்பி இறங்கி வரலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த வீட்டுல இருக்க நாய் குலைக்குது. அப்படி குலைக்கிறதுல இவர் பயந்துடுறாரு. பயந்து காமெடியா ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. மச்சான் இது செட் ஆகல, இன்னொன்னோட்டி வரியான்ற மாதிரி குரு கேட்கிறாரு. டேய் இன்னொன்னோட்டிலாம் வேணாம், நீ இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. மாப்பிள்ள நீங்க போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ரெடி ஆயிடுறாரு. அதே மாதிரி பொண்ணும் ரெடி ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட பேரு அம்பிகா அப்படின்றது. ரெண்டு பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்ப மாலையை மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல மாலையெல்லாம் மாத்திக்கிறாங்க. ஹீரோ அம்பிகா கூட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. இத பத்தி தங்கச்சி கிட்ட சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பேரு ராதா அப்படின்றது. ராதா கிட்ட இத பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தாய் மாமா கவனிச்சிடுறாரு. என்னங்க இதுக்கு போய் இவ்வளவு சங்கடப்படுறீங்க, கல்யாணம் தானே பண்ணிக்க போறாங்க, பேசிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சத்தமா சொல்றாரு. தெரியக்கூடாதுன்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஹீரோவுமே பேசுறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்திலாம் குருக்கு தெரிய வந்துருது. இங்க நடக்கிற விஷயத்தை கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருமே கேப்சர் பண்ண வந்துடுறாரு. பொண்ணு தனியா போக பயப்படுறாங்க. நீயும் கூட வா அப்படின்ற மாதிரி தங்கச்சியான ராதாவையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன தனியா வருவாங்கன்னு பார்த்தா தங்கச்சி கூட வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாரு.
இவர் கேள்வி கேட்கிறாருல, பொண்ணு பதில் சொல்ல மாட்டாங்க, பொண்ணோட தங்கச்சி தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. என் அக்கா அப்படிதான், கொஞ்சம் கூச்ச சுபாவம், ஃபர்ஸ்ட் வாட்டி பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் இவ்வளவு தயங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு 33 வயசு ஆயிடுச்சுல, நிறைய பொண்ணை பார்த்திருப்பீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் தங்கச்சி கேட்கிறா. இவர் மைண்டுக்குள்ள அதை பத்திலாம் யோசிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காருல, அந்த கேப்லயே இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. சாம்பார் சோறு தான் போட்டுட்டு இருக்காங்க. மாமா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன கறி சோறு தானே போடணும், என்ன இந்த மாதிரி சோறை போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லங்க, எங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பொண்ணோட தாய் மாமா சொல்லிட்டு இருக்காரு. மாமா பிரச்சனை பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இருந்தாலும் பொண்ணோட தாய் மாமா அதுக்கேத்த மாதிரி ஸ்மூத்தா பேசிட்டு போறாரு. நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, ஊரை பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. இப்ப டிரைவருமே பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனா இங்க இருக்க புரோக்கர் இருக்காருல்ல, என்ன அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்ட, இன்னும் நேரம் ஆகணும், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நேரம் கரெக்டா இருக்கும், ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, இந்த வாட்டி பஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டே எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுறா அப்படின்ற மாதிரிலாம் இந்த புரோக்கர் சொல்லிட்டாரு. அவரும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முதல்லயே ஸ்டார்ட் ஆச்சு, நீ தான் கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை முறைச்சு பாக்குறாங்க. இப்ப ரிப்பேர் பண்றதுக்காக ஆளெல்லாம் வர வச்சிடுறாங்க. அவருமே செக் பண்ணி பாக்குறாரு. இப்போதைக்கு இந்த வேலை ஆகாது, நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இது நாளைக்கு காலையிலயா, அவ்வளவு நேரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்பயே ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்கல்ல. நீங்க கறி சாப்பிடலன்ற மாதிரி வருத்தப்பட்டீங்கல்ல, நல்லதா போச்சு, நாளைக்கு காலையில கறியை வச்சிடுறோம், நீங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரிலாம் பொண்ணோட தாய் மாமா சொல்றாரு. வேற வழி இல்ல, இங்கே தங்கிக்கலான்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்றாங்க. ஈரோட அம்மா இருக்காங்கல்ல, உன் மாமா பேசியே இந்த கல்யாணத்தை கெடுத்துருவான் போல, எப்படியாவது அவனை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேச்சா, மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு, நீ தேவையில்லாம யோசிக்காம உள்ள போமான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஷெரின்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது, அட்டன் பண்ணி பேசுறாரு. ஒன்ஸ் ஷெரினும் இவரும் லவ்லாம் பண்ணிருப்பாங்க. ஷெரின் இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இருந்தாலுமே ஃப்ரெண்டு மாதிரி பேசிப்பாங்க போல. இப்ப இவர் இருக்கார்ல, நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. நீ வெட்டிங்க்கு முன்னாடி ஒண்ணு பண்ணியே, என்ன பண்ணன்னு கேக்குறாரு. ப்ரீ வெட்டிங் ஷூட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் அதை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஊர்ல துணிக்கடை தான் வச்சிருப்பாரு. இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்படுறாருல, குருவை கூப்பிட்டு பேசுறாரு. மச்சான், நானா கேட்ட மாதிரி இருக்க கூடாது, நீயா எப்படியாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி குரு சொல்லிட்டாரு. இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி குரு அசிஸ்டன்ட் கிட்ட பேசுற மாதிரி பண்றாரு. அப்ப மாமாவும் என்ன விஷயம் கேக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும்னு சொல்றேன், வேணான்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எடுத்தா நல்லா தானே இருக்கும், போய் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணோட தாய் மாமா சொல்றாரு. எப்படியோ சம்மதிக்க வச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. நாட்டுக்கோழி ரெடியாக போகுது, சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி பொண்ணோட தாய் மாமா பையனோட தாய் மாமா கிட்ட சொல்றாரு. ஏன் நாட்டுக்கோழியை நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லையா, ஒரு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு ஏன் சீன் போடுற போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் தள்ளி இருக்கிற ஹீரோ கவனிச்சிடுறாரு. இவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பிரச்சனை பண்ணிடுவாரு போலியன்ற மாதிரி ஹீரோக்கும் பயம் வருது. இப்ப அம்மாவை கூப்பிட்டு பேசுறாரு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அவர் பிரச்சனை பண்ணிட போறாரு, எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவர் போட்டோ ஷூட்டுக்காக வெளியே வந்துடுறாரு. குரு இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போஸா இந்த இடத்துல கொடுத்து காமிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஒவ்வொரு போஸா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் நெத்தியை இடிச்ச மாதிரி நில்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப கண்ணம் பார்க்கணும்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. எடுத்த வரைக்கும் போதும், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி குருவும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு மெக்கானிக்கும் வண்டியை ரெடி பண்றதுக்காக வந்துடுறாரு. வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. எல்லாருமே ஏறுறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டார்ட் ஆன வண்டியில இருந்து புகை மூட்டமா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வண்டி இதுக்கு மேல போகாது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இன்னைக்கு நைட்டும் இங்கதான் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா நைட்டு நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. கொரோனா லாக்டவுன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது 3 வாரம் போக முடியாதா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. போட்டோ ஷூட்ல அம்பிகா கொஞ்சம் அன்ஈசியா இருந்தாங்கல்ல, அதை பத்தி தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிறேன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. அவ அன்ஈசியா இருந்தா ஒருவேளை அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சேச்சா, அப்படிலாம் கிடையாது. ப்ரீ வெட்டிங் ஷூட்னா எந்த பொண்ணுங்கனாலும் தயங்க தான் செய்வாங்க. நீ அவகிட்ட பேசி பழகு, அப்பதான் செட் ஆகும், நம்பர் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு பையன் கிட்ட பேப்பர் பென்சிலை வாங்கிடுறாரு. இவரோட நம்பரை எழுதி ஒரு இடத்துல வைக்கிறாரு.
என் நம்பரை வைக்கிறேன்ற மாதிரி பார்வையிலேயே இவங்க கிட்ட சொல்றாரு. அவ பாத்துட்டான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இதுதான் நம்பரான்ற மாதிரி சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப இவருமே ஜாலியா அவங்க கூட சாட்லாம் பண்றாரு. அவங்கள பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க வேலை எல்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் தள்ளி இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்க கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இவங்க எல்லாம் 3 நாளைக்கு மேல இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப மாமாவும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. செஞ்ச டிஷ்ஷே தான் செய்யறாங்க, புதுசா எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் சாப்பாடு வைக்கிறதுக்காக அம்பிகா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கரண்டில சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கோம், அதனால தட்டுல இவங்க தட்டிட்டு இருக்காங்க. இத பாக்குற மாமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ, 3 நாள் உங்க வீட்டுல இருந்ததுக்கே தட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னே தெரியல, நாங்க ஒன்னும் விருப்பப்பட்டுலாம் இந்த இடத்துல இருக்கலன்ற மாதிரி மாமா திட்டுற மாதிரி பேசிடுறாரு. இவங்களுமே அழுதுகிட்டே கீழே இறங்கி போறாங்க. நீ எதுக்காகடி அப்படி தட்டின அப்படின்ற மாதிரி அம்மா அம்பிகாவை தான் போட்டு திட்டுறாங்க. நான் வேணும்ட்டே தட்டலமா, ஒட்டிட்டு இருந்தது, அதனால தான் தட்டினன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் தான் அம்பிகா கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்காருல, இவர் என்ன ட்ரெஸ் போட சொன்னாலும் அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. அம்பிகாவை பார்த்து ரொமான்ஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் குருவா கவனிக்கிறாரு. அவருக்கு தெரியாம கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேண்டிட் போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப வந்தவர் அம்பிகா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி போறாரு. லைட்டா இவரோட கண்ணத்திலே தட்டிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. என்ன அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃப்ரெண்ட் யோசிக்கிறாரு. ஈரவும் எதுக்காக அடிச்சுட்டு போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம மேலதான் தப்பு இருக்கு, பேசாம சாரி கேட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு சாரின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்புறாரு. அவங்க கையில இப்ப போனே இல்ல, ஆனா கொஞ்ச நேரத்துல ரிப்ளை வருது. என்ன அவர் ரிப்ளை பண்ணாமையே ரிப்ளை வருது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. வேற யாரோ ரிப்ளை பண்றாங்க போலன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ரிப்ளைவை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கையும் களவுமா அந்த தங்கச்சியை பிடிச்சிடுறாரு. அப்ப நீ தான் என் கூட சாட் பண்ணியான்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவர் அம்பிகாவை ஏதாவது ட்ரெஸ் போட சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா இந்த ட்ரெஸ் போடுன்ற மாதிரி அவங்க தான் போட வச்சிருப்பாங்க. மெசேஜ்ல க்ளோஸா பேசுறதுனால தான் முத்தம் கொடுக்குற மாதிரி போயிட்டேன், எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி இவர் ராதாவை திட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டை சேர்ந்தவங்கள உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கொரோனா லாக்டவுன் முடியறதுக்கு லேட் ஆகும் போல, அடுத்த வாரத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்பிகா அடிக்கிற மாதிரி பண்ணாங்கல்ல, ஒருவேளை இவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. யோசிக்க எனக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் என்ன டைம்லாம் கேட்கறான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவர் சோகமா தம் அடிச்சிட்டு இருக்காரு. பேசுறதுக்காக ராதா வராங்க. பண்ண விஷயத்துக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. உன் அக்காக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீ பேசி என்கிட்ட ஒரு முடிவை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ராதா பேசுறதுக்காக அக்காவை பார்க்க வராங்க. அக்கா அழுதுட்டு இருக்காங்க. அக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் காலேஜ் டைம்ல கௌதம்னு ஒருத்தரை லவ் பண்ணேன், அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொன்னேன். வேற கேஸ்ட் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இப்ப மட்டும் என்ன நடக்குது, வேற கேஸ்ட் மாப்பிள்ளை தான் எனக்கு பார்த்திருக்காரு. வேற கேஸ்ட்ன்றது முக்கியம் இல்ல, எந்த கேஸ்ட்ன்றது தான் அப்பாக்கு முக்கியம். கௌதம கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு கௌதம் தான் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன அக்கா வேற ஒருத்தரை நேசிக்கிறதா சொல்றாங்க, இது எப்படி மாப்பிள்ளை கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் ராதா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அக்கா பண்ணது தப்புன்ற மாதிரி அக்காவே ஃபீல் பண்றாங்க. நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது, சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தங்கச்சி தான் பேசி இந்த மாதிரி சால்வ் பண்ணிருக்கா போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப தங்கச்சி கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சியும் அக்கா சொன்னதை சொல்லலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீங்க யோசிச்சு சொல்ல சொன்னீங்கல்ல, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப திரும்பி போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே வெளியே வந்திருக்காங்க. இந்த வாட்டி அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் வராங்க. உங்க கண்ணத்துல அரைஞ்சதுக்கு சாரி, அதுக்காக முத்தம் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவரோட கண்ணத்தை பிடிச்சு முத்தம் தராங்க. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆனா இது எல்லாமே கனவு தான். இப்ப காலையில சின்ன பையன் எழுப்புறான். பாட்டி அழுதுட்டு இருக்காங்க, வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். ஏன் பாட்டி அழுகுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. எல்லாருமே சோகமா நின்னுட்டு இருக்காங்க. தாத்தா எந்திரிக்காம படுத்துட்டு இருக்காரு. தாத்தா தான் போய் சேர்ந்துட்டாரு போலன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பார்த்தா தாத்தா நார்மலா கண் முழிச்சிடுறாரு. இவரும் சாவலனா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஃப்ரெண்டு குரு இருக்காருல்ல, பொண்ணு ஓடி போயிருச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு தலை சுத்தலே வந்துருது. மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. அப்பாவும் மாமாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு பாக்குறோம் போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. பொண்ணு ஓடி போயிருச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மாமா கோவப்படுறாரு. இந்த மானங்கெட்ட குடும்பத்து கூட எதுக்கு சம்பந்தம், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பதிலுக்கு அவங்களுமே கோவப்பட்டு பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டை விட்டு கிளம்பி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு எம்எல்ஏ கொரோனா டைம் யாருமே வெளியெல்லாம் வராதீங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்கள பாக்குறாருல, என்ன குரூப்பா கிளம்பிட்டு இருக்கீங்க, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிளம்பி போக கூடாது, வீட்டுக்கு நடங்கன்ற மாதிரி வீட்டு வாசலுக்கு கூட்டு வந்துடுறாரு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நாள் பேசிக்கோங்க, அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுமே வேற வழி இல்லாம இந்த வீட்லயே இருக்காங்க. இப்ப புரோக்கர் வந்து ஹீரோக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரோ
ஜோக்கர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு வந்துடுறாரு. மச்சான் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டாரு. ஹீரோ லைட்டா அழுவுற மாதிரி இருக்கு. மச்சான் அழுவுறியான்ற மாதிரி குரு கேக்குறாரு. நான் அழுவலடா, பேசியே நான் அழ வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த டைம் சரக்கெல்லாம் கிடைக்கல, அதனால காய்ச்சி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாமா இருக்காருல, என் மாப்பிள்ளையோட ராசி அப்படி, அதனாலதான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, இதுக்கப்புறமா செட் ஆகாது, பயங்கரமா கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்தோட மட்டும் கொஞ்சம் பாலிஷா தான் பேசுறாரு. ஹீரோவை குடி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மாமா, நான் குடிச்சனா எனக்கு பயங்கரமா கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாமாலாம் இருக்கேன், உனக்கு எப்ப கோவம் வரும், குடின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ள, நடக்கணும்னு இருக்கிறது தான் நடக்கும், நீ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்காத, உன்னோட ராசி அப்படி அப்படின்ற மாதிரிலாம் மாமா பேசிட்டு இருக்காரு. பயங்கரமா இவருக்கு கோவம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காருல, பாட்டில உடைச்சிடுறாரு. இதை பாக்குற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. குடிச்சாலே நான் இப்படிதான் மாமா, சட்டுன்னு கோவம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாமாவே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. மேற்கொண்டு குடிக்கணும்ன்ற மாதிரி இவர் ஒரு பாட்டில் சரக்க முழுசா குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி மாமா பயப்படுறாரு. நம்மள திட்டிர போறான் அப்படின்ற மாதிரி மாமா பயந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் மாமாவை திட்டலாம் மாட்டாரு. நீ சொன்னது சரிதான் மாமா, எல்லாம் என்னோட நேரம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஜோஷியரும் நிறுத்தி எல்லாத்துக்குமே நான் தான்ப்பா காரணம், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் காரணம் கிடையாது, எல்லாம் என்னோட ராசி தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இப்ப போதையில இந்த இடத்துல இவர் பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஷெரீன் கிட்ட இருந்து கால் வருது. இவர் சோகமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 4 வருஷமா 2 பேருமே லவ் பண்ணிருப்பாங்க. அவங்க கிறிஸ்டின்ல, அதனால அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தான் ஷெரீன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. நம்ம 2 பேர் லவ் பண்ணோம், நீ வீட்டுல பார்த்தவன தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு போயிட்ட, இந்த பொண்ணு என்னடானா லவ் பண்றவன தான் கல்யாணம் பண்ணிப்பன் வீட்டை விட்டே ஓடி போயிட்டா, ஆக மொத்தத்துல 2 விஷயத்திலயும் ஏமாந்தது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ராதா வந்துடுறாங்க. ஏன் குடிக்கிறீங்க, வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிதான் குடிப்பேன், என்ன பண்ணுவேன்ற மாதிரி இவர் சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. என்கிட்ட அவ்வளவு க்ளோஸா எதுக்காக சேட் பண்ண, என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் நம்ம தப்பு பண்றோம்னு இவருக்கு புரியுது. சாரின்ற மாதிரி விலகி போயிடுறாரு. சாரின்ற மாதிரி திரும்ப திரும்ப மன்னிப்புலாம் கேட்கிறாரு. பரவாயில்லன்ற மாதிரி ராதாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் கட்டி பிடிச்சதுல ராதாக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சது போல. அவரோட உருவத்தெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. வித்யாக்கு எப்பனாலும் டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தது இல்ல, இப்ப டெலிவரி பெயின் வந்துருது. இப்ப உடனே வண்டியை ரெடி பண்ணோன்ற மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்றாங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. என்ன ஆகுமோன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் பதட்டமா உட்காந்துட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ராதா இருக்காங்கல்ல, இவர் கை மேல கை வைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பார்க்க போனோம்னு நினைக்கிறாரு. மாஸ்க் இல்லாம உள்ள விட முடியாதுன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இதனால ராதா அவங்களோட ஷாலை கழட்டி தராங்க. அந்த ஷாலை போட்டு தான் இவர் குழந்தைய பாக்குறதுக்காக வராரு. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். முத குழந்தையே பெண் குழந்தையா அப்படின்ற மாதிரி அப்பா புலம்புறாரு. பெண் குழந்தைனா கட்டி கொடுக்கறதுலாம் கஷ்டம்ன்ற மாதிரி புலம்புறாரு. உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பார்த்து தான் எனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏன் பெண் குழந்தை பிறந்தா என்ன அப்படின்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட பயங்கரமா கோவம் எல்லாம் படுறாரு. நீங்க வேணா பாருங்க, நான் நிறைய பெண் குழந்தை தான் பெத்து எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ராதாவும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நிறையனா எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஒரு 2-3 குழந்தைன்னு சொல்லிட்டாரு. ஏன் 8-9 குழந்தை பெத்துக்கிட்டா என்னன்னு கேக்குறாங்க. நான் பெத்துக்க ரெடி தான், ஆனா ஒய்ஃபை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால தான் 2ஓட நிறுத்திக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு இவங்களுமே லைட்டா வெக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே அடிக்கடி வித்யாவை பாக்குறதுக்காக வராங்கல்ல, இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அடிக்கடி அவரை வரையறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வரைஞ்சே முடிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே மார்க்கெட் ஏரியால நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப மகேஷ்னு ஒருத்தன் வந்து ராதா கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். வா ராதா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மகேஷ் இந்த பொண்ணு மேல கைய வைக்கிறான். இதை பாக்குற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. மகேஷ் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அப்படி சண்டை போட்டதுல இவரோட ஷர்ட் பட்டன் பிஞ்சிரும். இருங்க நான் தச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. நான் காலேஜ் சேர்ந்த புதுசுல எல்லாருமே பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாங்க, அதனால ஒரு ஆர்வத்துல நானுமே பாய் ஃப்ரெண்ட வச்சுக்கணும்ன்ற மாதிரி இவனுக்கு லவ் லெட்டர் தந்தேன். அதுக்கப்புறம் தான் தப்புன்னு புரிஞ்சு அதை விட்டுட்டேன். ஆனா இவன் அதை வச்சே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல லவ் ஸ்டோரியா தான் இருக்குன்ற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. உங்களுக்குமே லவ் ஸ்டோரி இருக்குல்ல, நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போன்ல பேசினதா நான் கேட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அவ பேரு ஷெரீன், இதனால தான் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம நின்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. என் ராசியே இப்படிதான்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க லவ் பண்றாங்கல்ல, அதை புரிய வைக்கிறாங்க. இது இவ லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இவங்க ஒரு வாட்டி இன்னும் நல்லா ட்ரிம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் நல்லா ட்ரிம் பண்ணி வெளியே வராரு. நம்ம சொல்லி தான் பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே வித்யாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அப்பப்ப அப்பாவும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு ரூமை செக் பண்றதுக்காக வராரு. அவரை வரைஞ்சிருக்கிறது தெரிய வருது. என்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பொண்ணும் வந்துடுறாங்க. அப்பா எதுவுமே பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, தங்கச்சி கிட்ட அந்த ராதா சொன்னதை பத்தி சொல்லியிருப்பாரு போல. இப்ப தங்கச்சி லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் கல்யாணத்தை எப்ப பிளான் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ராதாவும் அப்பா பார்த்துட்டு போனதெல்லாம் யோசிக்கிறாங்க. நாங்க இன்னும் பினான்சியலா ஸ்டேபிள் ஆகல, அதே மாதிரி கடன் பிரச்சனை வேற இருக்கு. நான் ஒரு 3 வருஷம் வேலைக்கு போய் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஹீரோவும் கேட்டு தானே இருக்காரு. பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. 3 வருஷம் அப்ப வெயிட் பண்ணுமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வித்யா இருக்காங்கல்ல, குழந்தைய கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி யாரைய பாசம் ரெடி பண்ணிடுறாங்க. நாளைக்கு இவங்க கிளம்புற மாதிரி பிளான்லாம் இருக்கும். ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா நின்னுட்டு இருக்காரு. ராதா பேச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. நானே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கவா, இந்த பொண்ணு ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவான்னு கேக்குறாங்க. இவர் பார்க்காமயே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இத பாருங்கன்ற மாதிரி இவங்க போட்டோவை காட்டுறாங்க. அத கூட இவர் பார்க்காம ஓகே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு போட்டோ கூட பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது, உடனே கல்யாணம் பண்ற மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால 3 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் இன்டைரக்டா இவர் பதில்லாம் சொல்லிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ராதாவும் நைட்டு முழுக்க இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப அப்பாக்கு காலையில போன் கால் வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்பாவும் மச்சானை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, கௌதம் கூட சேர்ந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி மாமா கேக்குறாரு. கௌதம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் லவ்வ பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கா, பையன் யாரு, பையன் நல்ல பையனா இல்லையா, பையன் நல்ல வேலையில இருக்கானா இல்லையான்னு நீங்க கேட்டிருந்தா பரவாயில்ல, நீங்க எடுத்தோனே ஜாதி என்னன்றது தான் கேட்டிருக்கீங்க. அதனால தான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்துட்டா. இப்பயாவது யோசிச்சு முடிவெடுங்க, சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறேன் மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க பண்ணது தப்பு தான், நாங்களே வீட்ல வந்து பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவர் இருக்கார்ல, நீ அவங்க கூட கிளம்புன்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஓடி போன பொண்ணை திரும்பி கூட்டு வந்திருக்காங்கல்ல, இதெல்லாம் பாக்குற ஹீரோவோட மாமா பயங்கரமா இவங்க குடும்பத்தை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்ற மாதிரி பொண்ணோட அப்பாவை பார்த்து திட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்பாக்கும் கோவம் வந்துருது. உன்ன மாதிரி அவன் இப்படி பேசிடுவான், இவன் இப்படி பேசிடுவான், தயங்கி தான் என் பொண்ணு ஆசையை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் பொண்ணு ஆசைப்பட்டபடி தான் கல்யாணம் நடக்கும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால 2 ஃபேமிலிக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காருல, வாங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு அந்த ராதா விட்டு போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ராதா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணை விட்டு போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதுதான் உங்களுக்கான பொண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ராதா விட்டுட்டு போறதுக்கு இவருக்கு கஷ்டமா இருக்கு. ராதா ஓடி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. ஆனா ராதா வரமாட்டாங்க. ராதா இருக்காங்கல்ல, அவர் வீட்டுக்குள்ள வந்து கட்டி பிடிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க சோகமா இருக்கிறத அக்கா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அதை பத்தி ராதா சொல்றாங்க. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது மனசு மாறிடுது போல. காரை நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அப்பா நான் ராதாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்படி சொல்றேன்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு. சரி அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாணத்தை பத்தி நான் பேசி பார்த்தேன்ப்பா, 3 வருஷம் ஆகும்ன்ற மாதிரி சொல்றான்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அப்ப 3 வருஷம் வெயிட் பண்ண போறியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம வேற இடம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இல்ல நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். 27 வயசுல எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு காரணத்தினால கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காக தான் நிறைய சம்பந்தத்தை நம்ம விட்டோம். இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை என்னால யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு ராதாவை பிடிச்சிருக்கு, 3 வருஷம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே வீட்டை சேர்ந்தவங்களால இதை ஏத்துக்க முடியல. வேணான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க வரலனா பரவாயில்ல, நான் போய் பேச போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயே இவங்க நின்னுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவர் இருக்கார்ல, பைக்ல வர ஒரு நபர் கிட்ட லிஃப்ட் கேட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே அம்பிகா புரிஞ்சுக்கிறாங்க. அவ மாடியில தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வேகமா மாடிக்கு வந்துடுறாரு. 3 வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, உனக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப ராதாவோட ஃபேமிலி கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப 3 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கல்யாண ஏற்பாடுலாம் மண்டபத்துல நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங் அம்பிகா தான் பொண்ணு மாதிரி வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அம்பிகா சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட பார்ட்னரான கௌதம் கையை தான் பிடிச்சிருப்பாங்க. உண்மையான மனப்பொண்ணு இந்த ராதாவா தான் இருப்பாங்க. ராதா இருக்காங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இப்ப இவரும் தாலி எல்லாம் கட்டிடுறாரு. இப்ப குடும்பமா சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.